அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி பொது விடுமுறை அளித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இதன் கும்பாபிஷேக விழா வரும் 22ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை கோவிலின் அறக்கட்டளை செய்து வருகிறது. கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள முக்கிய தலைவர்கள், பிரபலங்களுக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டு வருகிறது. உள்நாட்டில் மட்டுமல்லாமல் சுமார் 55 நாடுகளில் இருந்து 100 உயர் அதிகாரிகள் விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். சில மாநிலங்களில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு ஜனவரி 22ஆம் தேதி அன்று அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 22ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி வரை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை விதித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி பொது விடுமுறை அளித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பதற்காக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கடற்கரையில் தவறவிடப்பட்ட டெல்லி சட்டக்கல்லூரி மாணவியின் வைர மோதிரத்தை காவல்துறையினர், தீயணைப்பு துறையினரின் 5 மணி நேர தேடலை தொடர்ந்து கண்டுபிடித்து உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. டெல்லி நொய்டாவை சேர்ந்தவர் அனில் கண்ணா. இவரது மகள் ஆஸ்தா கண்ணா வயது 19 சட்டக்கல்லூரியில் படித்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவரும் டெல்லியில் இருந்து புதுச்சேரிக்கு நேற்று முன்தினம் சுற்றுலா வந்து தவளக்குப்பம் பகுதியில் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்றிரவு 8 மணி அளவில் தலைமைச் செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் தந்தை மகள் இருவரும் அமர்ந்திருந்து கடற்கரையின் அழகை ரசித்துள்ளனர். அப்போது ஆஸ்தா கண்ணா அணிந்திருந்த ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான வைர மோதிரம் கையில் இருந்து தவறி கடல் பகுதியில் கொட்டப்பட்டிருந்த கற்களுக்கு நடுவே விழுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி தனது தந்தையுடன் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்து மோதிரத்தை கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து பெரிய கடை போலீசார், தீயணைப்பு துறையினர் உதவியுடன் இன்று காலை தந்தை மகள் கடற்கரையில் அமர்ந்திருந்த இடத்தில் 5 மணி நேரமாக தேடிய போது வைர மோதிரம் கற்களுக்கு நடுவே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மோதிரத்தை போலீசார் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். மேலும் கடற்கரையில் தொலைந்த விலை உயர்ந்த மோதிரத்தை காவலர்கள் மீட்டுக் கொடுத்த நிகழ்வு அனைவராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் ரவுடியை சகோதரர்கள் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரை சேர்ந்தவர்கள் அமீர்கான் வயது 26, ஷாருக் கான் வயது 25 சகோதரர்கள். இவர்கள் நடத்தி வந்த நடன குழுவில் இருந்த தட்சிணாமூர்த்தி நகர் வெற்றி வயது 25 சமீப காலமாக வரவில்லை. இதனால் சகோதரர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வெற்றியை வீட்டிற்கு அழைத்துள்ளனர். அதன் பேரில் வெற்றி தனது நண்பரான திலாசுப்பேட்டை நடுத்தெரு அருணகிரிநாதன் மகன் ரவுடி 27 வயதாகும் கிஷோர் என்பவரை நேற்றிரவு 7:30 மணிக்கு அழைத்து சென்றுள்ளார். பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த அமீர்கான், ஷாருக் கான் ஆகியோர் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கிஷோரை சுற்றி வளைத்தனர். திடுக்கிட்ட கிஷோர் தப்பி ஓட முயன்றார். இருவரும் அவரை ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டினர். இதில் தலை சிதைந்த நிலையில் கிஷோர் சம்பவ இடத்திலேயே இருந்தார். வெற்றி அங்கிருந்து தப்பி ஓடினார். தகவல் அறிந்து வந்த எஸ்பி பக்தவச்சலம், இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் தலைமையிலான போலீசார் கிஷோர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அமீர்கான், ஷாருக் கானை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வெற்றியுடன் சென்ற கிஷோரை கண்டு எரிச்சல் அடைந்த அமீர்கான், ஷாருக் கான் இருவரும் இவன் என்ன பெரிய ஆளா என கேட்டதோடு அவரது தாயை ஆபாசமாக பேசினர். ஆத்திரமடைந்த கிஷோர் பதிலுக்கு அமீர்கான், ஷாருக் கான் தாய் குறித்து ஆபாசமாக பேசியுள்ளார். இதனையடுத்து அண்ணன், தம்பி இருவரும் கிஷோரை வெட்டி கொலை செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி திருக்குறள் மன்ற விழாவில் பல துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் வி. பி. சிவக்கொழுந்து பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி திருக்குறள் மன்றம் புதிமும் 12ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் திருவள்ளுவர் திருநாள் சிறப்பு சொற்பொழிவு விழா சித்தன்குடி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு மன்ற துணைத் தலைவர் சந்திரசேகரன் வரவேற்றார். பொருளாளர் செல்வகாந்தி சிறப்பு விருந்தினர்களை சிறப்பித்தார். மன்ற தலைவர் லட்சுமி நாராயணன் நோக்குரையாற்றினார். புதுச்சேரி மானாடெக் நிறுவன தலைவர் வனநாதன் எழுதிய திருக்குறளில் இன்றைய மேலாண்மை எனும் நூலை புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன் வெளியிட்டார். அதனை முன்னாள் IAS அதிகாரி பாலச்சந்தர் பெற்றுக்கொண்டார். இதையடுத்து இருவரும் வாழ்த்துரை வழங்கினர். இதில் தினமணி நாளிதழ் ஆசிரியர் வைத்தியநாதன் தலைமை உரை நிகழ்த்தினார். விழாவில் பத்மஸ்ரீ டாக்டர் நளினி, இருதய நோய் நிபுணர் அரவிந்த், மூத்த வழக்கறிஞர் சிவராமன், மாற்றுத்திறனாளி அன்பு மற்றும் பாரதியார் பிச்சைமுத்து ஆகியோருக்கு சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. விருதுகளை முன்னாள் சபாநாயகர் வி. பி. சிவக்கொழுந்து வழங்கினார். தொடர்ந்து திருவள்ளுவர் திருநாள் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. முன்னதாக திருக்குறள் பரப்பு ஊர்வலம் வானவில் நகர் பூங்காவில் இருந்து புறப்பட்டு அண்ணா சாலை, காமராஜ் சாலை வழியாக சித்தன்குடி தனியார் மண்டபத்தை வந்தடைந்தது. ஊர்வலத்தை ஆச்சாரியா கல்விக் குழும மேலாண் இயக்குனர் அரவிந்தன் துவக்கி வைத்தார்.
மன்ற பொருளாளர் செல்வகாந்தி முன்னிலை வகித்தார். விழாவில் சென்னை அப்பல்லோ டாக்டர் அரவிந்தரின் மருத்துவ சேவையை பாராட்டி சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இவர் இருதய வாழ்வில் பழுது, இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பு போன்ற நோய்களுக்கு டாவி முறை போன்ற சிகிச்சைகளை 6500க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு செய்துள்ளார். இருதய நோய் சம்பந்தமான ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியுள்ளார். இவர் இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவில் மருத்துவ அமைப்புகளில் உறுப்பினராக உள்ளார். மேலும் இந்த விழாவில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், தமிழ்ச்சங்க வாழ்நாள் உறுப்பினரும் பட்டதாரி ஆசிரியருமான எட்வர்ட் சார்லஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்ட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தாமோதரனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணையை வழங்கினார். புதுச்சேரி மாவட்ட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தாமோதரனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணையினை இன்று சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டத்துறை செயலர் கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர். நடிகர் சங்க கட்டிடத்திற்கு எம்ஜிஆர் பெயரை சூட்ட வேண்டும் என்று புதுவை எம்ஜிஆர் பேரவை, உலக எம்ஜிஆர் பேரவையினர் வலியுறுத்தியுள்ளனர். எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளையொட்டி புதுவை புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்திவிட்டு உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் முருகு பத்மநாபன் தலைமையில் பேரவையினர் தனி பேருந்தில் சென்னை சென்று எம்ஜிஆர் வாழ்ந்த ராமாவரம் இல்லத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு ரோஜா மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள எம்ஜிஆர் நினைவு இல்லம் சென்று பார்வையிட்டு அஞ்சலி செலுத்திவிட்டு வங்க கடலோரம் துயில் கொண்டிருக்கும் எம்ஜிஆரின் சமாதியில் கடலலை போல திரண்டிருந்த மக்களுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பிறகு நடிகர் சங்க அலுவலகம் சென்று அங்கு சங்க தலைவர் நடிகர் நாசர், கலையரசி லதா ஆகியோரை சந்தித்து நடிகர் சங்க கட்டிடத்திற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் பெயரை சூட்டுவதுதான் நியாயம் என்று நடிகர் சங்கத்திற்கு அவர் செய்த சாதனை பட்டியல் அடங்கிய உலக எம்ஜிஆர் பேரவை மனுவை அளித்தனர். மேலும் சென்னையை சேர்ந்த அனைத்துலக எம்ஜிஆர் பொதுநல சங்கம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நற்பணி சங்கம் ஆகியோர்களும் இணைந்து மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் நாகராஜன், சுப்பிரமணி, கேப்டன் குணசேகரன், விஜயரங்கன், நடராஜன், மலபார் ரெயின், பிரதீப் குமார், பேராசிரியர் செல்வகுமார், தேவசகாயம், முசீன் மற்றும் பலர் உடனிருந்தனர். மேலும் அனைத்து இடங்களிலும் உலக எம்ஜிஆர் பேரவை தினசரி கேலண்டர் மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஓபிஎஸ் மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தை எதிர்த்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், திமுகவின் பி டீமான துரோகிகளின் கூட்டத்திற்கு சம்மட்டி அடி அடிக்கின்றது போல் உச்சநீதிமன்றம் ஓபிஎஸ் வகையறாக்களுக்கு எதிராக ஒரு உன்னதமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. எத்தனை முறை அப்பீலுக்கு சென்றாலும் வெற்றி எங்களது பக்கமே வந்துள்ளது என்றார். லோக்சபா தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் தேர்தல் குழுவின் கூட்டம் மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரிக்கான காங்கிரஸ் பொறுப்பாளர் அஜய் குமார், வேட்பாளர் தேர்வு குழுவின் தலைவர் ஹரிஷ் சௌத்ரி ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் தலைவர் ஈவி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜஹான், ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், நீலகங்காதரன் மற்றும் இளைஞர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ் ஆகிய அணிகளின் நிர்வாகிகள் உள்ளிட்ட குழுவின் உறுப்பினர்கள் 16 பேரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நடக்க உள்ள லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக யாரை நிறுத்தலாம் என்பது குறித்து கருத்து கேட்கப்பட்டது. தற்போதைய எம்பி வைத்திலிங்கத்திற்கே மீண்டும் சீட் தரலாம் என முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கூறினார். அதே சமயம் வேட்பாளர் விஷயத்தில் பெரும்பாலான நிர்வாகிகள் மௌனம் சாதித்தனர். கந்தசாமி கூறியதை சில நிர்வாகிகள் ஆதரித்த போதும் தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு இணையாக செலவு செய்ய வேண்டும், தாராளமாக செலவு செய்யும் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். கட்சி தலைமையும் நிதியுதவி அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். மேலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர வேண்டும் என்றும், கூட்டணியில் புதுச்சேரி தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு உறுதிப்படுத்திய பின் மறுபடியும் பேசி வேட்பாளரை இறுதி செய்யலாம் எனவும் சிலர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் திமுகவினருடன் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள மோதல், கருத்து வேறுபாடுகள் தொடர்பாக மேலிட பார்வையாளர்களிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் விளக்கி கூறினர். இந்த பிரச்சனையை தாங்களே பேசி தீர்த்துக் கொள்வதாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து வேட்பாளர் யார் என்பது குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படாமல் கூட்டம் முடிவுக்கு வந்தது. திமுகவுடனான தொகுதி பங்கீடு முடிந்தவுடன் தேர்தல் குழு மீண்டும் கூடி பேச முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டம் முடிந்து வெளியே வந்த மேலிட பார்வையாளர்களிடம் தங்களை கூட்டத்திற்கு அழைக்கவில்லை என இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளையராஜா மற்றும் நிர்வாகிகள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் காங்கிரஸ் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. பின் புதுச்சேரி லோக்சபா தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் ராகுல் போட்டியிட வேண்டும் என இளையராஜா தலைமையில் நிர்வாகிகள் மனு அளித்துவிட்டு கலைந்து சென்றனர்.
புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் எக்ஸ் சமூக வலைதள பக்கம் முடக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம் உள்துறை அமைச்சராக உள்ளார். பேஸ்புக், எக்ஸ் தளம் என சமூக வலைதளங்களில் தன் கருத்துக்களையும் தான் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளையும் பதிவேற்றம் செய்து வந்தார். இந்நிலையில் இவரது எக்ஸ் சமூக வலைதள பக்கம் கடந்த 10 நாட்களாக மர்ம நபர்களால் முடக்கப்பட்டது. இதை மீட்கும் முயற்சியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் கூறுகையில், உள்துறை அமைச்சர் எக்ஸ் தளம் முடக்கப்பட்டது தொடர்பாக ட்விட்டர் நிறுவனத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்குள் சரியாகிவிடும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது என்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நடைபெற்ற தைப்பொங்கல் விழாவில் சிறைவாசிகளுக்கு சிறந்த விவசாயிக்கான நற்சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் 400க்கும் மேற்பட்டோர் அழைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் மன அழுத்தத்தை போக்கவும் நல்வழிப்படுத்தவும் சிறைத்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு அங்கமாக அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வ கூட்டமைப்பு மூலம் சமத்துவ பொங்கல் மத்திய சிறையில் கொண்டாட கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு சிறைத்துறை ஐஜி ரவ்தீப் சிங் சாகர் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் ஆகியோர் ஒப்புதல் வழங்கினர். இதைத் தொடர்ந்து பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறைவாசிகள் இடையேயான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து அவர்களும் விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் சிறைவாசிகள் மூலம் ஏற்படுத்தப்பட்ட இயற்கை விவசாய பண்ணைகளை பார்வையிட்டு சிறப்பாக பணியாற்றிய சிறைவாசிகளுக்கு சிறந்த விவசாயிக்கான நற்சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வ கூட்டமைப்பு நிறுவனர் சித்தானந்தம் மற்றும் தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த ரூபன், வினோத், சொரியா, சிவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு இனிப்பு உணவுகளை கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னதாக அளித்திருந்தார். மக்கள் ஒற்றுமையை, நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடித்து வெறுப்பு அரசியலை வேறறுக்கும் விதமாக அன்பில் அதனை அறம் அனைத்திந்திய கலைப்பயணம் வில்லியனூர் அம்பேத்கர் சிலையிலிருந்து கலை பேரணியாக தொடங்கியது. மக்கள் ஒற்றுமையை, நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்கும் வெறுப்பு அரசியலை வேறறுக்கும் அன்பிலதனை அற கலைப்பயணம் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி தமிழ் அமைப்புகள் சீனு மோகன்தாஸ் தலைமை வகித்தார். சுதா சுந்தர்ராமன் நூக்குவரையாற்றினார். பசீர் அகமது, அந்தோனி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர். மற்றும் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, கலை இலக்கிய பெருமன்றம் எல்லை சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கலைப்பயண நிகழ்ச்சிகள் வெளியனூர் அம்பேத்கர் சிலையிலிருந்து பேரணியாக தொடங்கி தெற்கு மாட வீதியில் நிறைவு பெற்றது. இது குறித்து கலைக்குழுவினர் கூறுகையில், எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்திய அரசியலில் அதிகாரத்தில் உள்ளவர்களால் வெறுப்புணர்வு சமூகத்தில் விசிறியாக வீழ்த்தப்படுகிறது. இதனுடைய பாதிப்புகள் சமூகத்தில் நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவைகளுக்கு மாற்றாக சமூக நல்லிணக்கம் பேணவும், மக்கள் ஒற்றுமை காக்கவும், சக மனிதர்களின் உணர்வுகளை மதிக்கவும், தியாகம் செய்து பெற்ற உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இத்தகைய உயரிய நோக்கத்திற்காக சமூக அக்கறை உள்ள அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், முற்போக்கு ஜனநாயக அமைப்புகள் ஒன்றிணைந்த கலைப்பயணமாக அகில இந்திய அளவில் 2023 செப்டம்பர் 23 தொடங்கி 2024 ஜனவரி 30 மகாத்மா காந்தி நினைவு நாளில் புதுடில்லியில் நிறைவு பெறுகிறது. புதுச்சேரி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் மகிழா சங்கம் சார்பில் நடைபெற்ற 108 சாமான்கள் ஊடிப்பால் பூஜையில் பெண்களுக்கு 108 பொருட்கள் அடங்கிய பொருட்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் கோவில் நிர்வாக குழு முன்னிலையில் மகிழா சங்கம் சார்பில் 108 சாமான்கள் ஊடிப்பால் பூஜை நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். தொடர்ந்து அம்மனிடம் வைத்து பூஜை செய்யப்பட்ட புடவை, மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய கயிறு, பிரசாதம், பழங்கள் உள்ளிட்ட 108 பொருட்கள் 108 சுமங்கலி பெண்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் மகிழா சங்க தலைவி சத்யா, ரமேஷ் பாபு தலைமையில் செயலாளர் இந்திராணி, சந்திரசேகர், பொருளாளர் பாக்கியா, லட்சுமி, ரமேஷ் குப்தா மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.